என்னுடைய உற்பத்திகளில் அதாவது ஒரு கதாநாயகனாக திகழ்கின்ற ஒரு கதாநாயகியாக திகழ்கின்ற உணவு இந்த பன்னீர். இது என்னுடைய மெயின் உற்பத்தி என்று சொல்லலாம். அதாவது இந்த பன்னீர் என்பது நாங்கள் பாலில் இருந்து தயாரிக்கிறோம். அந்த பன்னீரை ஒரு சீஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கலர், அதனுடைய இது ஒரு சீஸ் போல் தான் இருக்குது. என்னென்னா ஒரு பாலில் இருக்கின்ற அந்த சத்து அப்படியே நாங்கள் திரட்டி எடுக்கிறது போன்று இந்த பன்னீரை செய்கிறோம். இந்த பன்னீரில் எந்த விதமான கலப்படம் மட்டும் இல்லை. இந்த பன்னீரை நாங்கள் செய்கின்ற போது அந்த பாலை நாங்கள் மிக மிக அவதானமாக, அதாவது பழுதடைந்த பால்லையோ அல்லது தரம் குறைந்த பால்லையோ செய்யாமல் மிகவும் பாலை நாங்கள் பக்குவமாக பார்த்து செய்கிறதுனால ஒரு சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் பொரித்து கூட சாப்பிடலாம், கறி வச்சு சாப்பிடலாம், ஒரு டெவல் செய்து சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்கும். தரமான ஒரு பன்னீரை நீங்கள் வேண்டும்னு சொன்னால் அம்மா இண்டஸ்ட்ரீஸுக்கு வரலாம். யாழ்ப்பாணத்தில் அம்மா பன்னீரை சாப்பிடாதாக்கள் இல்லைன்னு நிற்கிற அளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது வெளி மாவட்டங்களுக்கும் போய் இது இன்னும் பல மடங்காக இதனுடைய உற்பத்தி என்னுடைய காலத்தில் இது கூட்ட வேணும், அடுத்த தலைமுறைக்கு நான் இதை இட்டு செல்ல வேணும் என்ற நோக்கத்தில் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதை நாங்கள் ஃபுட் சிட்டிகள், ஹோட்டல்கள், கல்யாண மண்டபங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்ல பன்னீரை வேண்டும்னு சொன்னால் அம்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரலாம். இது 1 கிலோ பன்னீர். அதே போல் 200 கிராம் 100 கிராம் பன்னீர் எல்லாம் இருக்குது. நாங்கள் கூடுதலாக எடுக்கின்ற போது நாங்கள் விலை கழிவு கொடுத்து அதை கொடுப்போம்.